மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் -2 எபிசோட் -7. கடந்த காலத்தின் நிழலில் என்ன இருக்கிறது? வளரும் இருள். ஏலியானாவும் ரவியும் மற்றவர்களிடமிருந்து தனித்து நின்றனர். அவர்களின் உடல்கள் பதட்டமாக இருந்தன. அவர்கள் இருவரும் புரிந்துகொள்ளத் தொடங்கிய உண்மையால் அவர்களின் மனம் சுமையாக இருந்தது. ஒன்றிணைவின் எதிரொலி இனி அவர்களுக்குள் முத்திரையிடப்படவில்லை, அது வளர்ந்து அவர்களின் இருப்பை உண்பது. ரவி இன்னும் தனக்குள் இருக்கும் பொருளின் நீடித்த இருப்பை உணர்ந்தார். அவரது மனதின் விளிம்புகளில் கிசுகிசுத்தார், அவரை விட்டுவிடத் தூண்டினார். ஏலியானா எதிர்காலத்தை பற்றி போதுமான அளவு பார்வைகளைக் கண்டிருந்தார். அவர்கள் அதிக நேரம் காத்திருந்தால் அதை தடுக்க முடியாது. அனன்யாவும் கவியும் நெருங்கினர். நாங்கள் வேகமாகச் செயல்பட வேண்டும் என்று அனன்யா கூறினார். டாக்டர் மெஹ்ரா குரோனிக்கிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை வேறொரு தீர்வுக்காக தேடுகிறார். ஆனால் கவி பெருமூச்சு விட்டார். நாங்கள் அனைவரும் என்ன நடந்தது என்று பார்த்தோம். ரவி, நீயே அங்கே இல்லை. ரவி தனது தாடையை இறுக்கிக் கொண்டார். எனக்கு தெரியும். மேலும் அது மோசமாகி வருவதை என்னால் உணர முடிகிறது. எலாரா தன் கைகளை கட்டிக்கொண்டாள். இதை விரைவில் சரிசெய்யவில்லை என்றால் கன்வர்ஜென்ஸை விட பெரிய பேரழிவை நாம் சந்திப்போம். டாக்டர் மெஹ்ரா முகம் வெளிரிப்போய் வந்தார். நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள். அனைவரும் அமைதியாகிவிட்டனர். எக்கோவை முழுவதுமாக அழிக்க ஒரே வழி அதன் பாத்திரத்தை அழிப்பதுதான். வார்த்தைகள் காற்றில் மரண தண்டனை போல தொங்கின. ஒரு தியாகம் செய்யப்பட வேண்டும். ஏலியானா முதலில் பேசினார். வேறொரு வழி இருக்க வேண்டும். டாக்டர் மெஹ்ரா தலையை ஆட்டினார். வரலாற்று நூல்கள் தெளிவாக உள்ளன. எக்கோ துண்டுகளாக உள்ளது. இப்போது அந்த துண்டுகள் உங்களுக்குள்ளும் ரவிக்குள்ளும் உள்ளன. அதை முழுமையாக நிறுத்த ஒரே வழி ஹோஸ்ட்களை அகற்றுவதுதான். ரவி மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். நீங்க சொல்றது எங்களை கொல்லணும். அனன்யாவின் கண்கள் விரிந்தன. இல்லை, நாங்கள் அப்படிச் செய்யவில்லை. எலாரா டாக்டர் மெஹ்ராவை நோக்கி திரும்பினார். உங்களுக்கு முற்றிலும் உறுதியாக தெரியுமா? டாக்டர் மெஹ்ரா தயங்கி பழைய பக்கங்களை புரட்டினார். இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஏலியானாவின் இதயம் படபடத்தது. அது என்ன? டாக்டர் மெஹ்ரா மூச்சு வாங்கினார். ஒரு சடங்கு இருக்கிறது. எக்கோவின் ஆற்றலை ஒரு நபருக்கு பதிலாக ஒரு பொருளுக்கு மாற்றக்கூடிய ஒரு இறுதி பிணைப்பு மந்திரம். கவி முகம் சுளித்தார். அது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. டாக்டர் மெஹ்ராவின் முகபாவனை இருட்டாக இருந்தது. அந்த பொருள் எக்கோவை காலவரையின்றி கட்டுப்படுத்தும் அளவுக்கு சக்திவாய்ந்ததாக இருக்க வேண்டும். பழமையானது, காலத்துடன் இணைக்கப்பட்ட ஒன்று. ஏலியானா என்ன சொல்ல வந்தான் என்பதை உணர்ந்தார். இடிபாடுகள். ரவி உடனடியாக புரிந்துகொண்டார். சிலை நின்ற அதே இடம். டாக்டர் மெஹ்ரா தலையசைத்தார். ஆம், ஆனால் ஆபத்து என்னவென்றால், நாம் தோல்வியடைந்தால் எக்கோ உங்களிடம் மட்டும் இருக்காது. அவர் தயங்கினார். அது பரவக்கூடும், எல்லாவற்றையும் பாதிக்கும். அனைவரும் பதட்டமான பார்வைகளை பரிமாறிக் கொண்டனர். சடங்கு அவர்களுக்கு ஒரே வாய்ப்பு. ஆனால் அது வேலை செய்யவில்லை என்றால் முழு உலகமும் அடுத்த ஒருங்கிணைப்பாக மாறக்கூடும். முடிவு. ஏலியானா ரவியை பார்த்தார். நமக்கு வேறு வழியில்லை. ரவி சிரித்தார். நாம் ஒருபோதும் தயாராக மாட்டோம், இல்லையா? டாக்டர் மெஹ்ரா அவர்களிடம் குரோனிக்கல்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை கொடுத்தார். நாங்கள் உடனடியாக தயாராகத் தொடங்க வேண்டும். அனன்யா, எலாரா மற்றும் கவி ஆகியோர் சம்மதத்துடன் தலையசைத்தனர். நாங்கள் இதை ஒன்றாகச் செய்கிறோம், எலாரா உறுதியாகச் சொன்னார். ஆனால் ஏலியானாவின் மனதின் ஆழத்தில் எதிரொலி மீண்டும் ஒருமுறை கிசுகிசுத்தது. நீ என்னை அகற்ற முடியாது. நான் ஏற்கனவே உன்னில் ஒரு பகுதியாக இருக்கிறேன். அவள் அதை புறக்கணித்தாள். ஏனென்றால் என்ன நடந்தாலும் ஒருங்கிணைப்பை அவள் வெல்ல விடமாட்டாள். இறுதி முயற்சி. தங்க சிலை இருந்த இடிபாடுகள் இப்போது காலத்திற்கும் விதிக்கும் இடையிலான போர்க்களமாக இருந்தன.
மேலே உள்ள வானம் இயற்கைக்கு மாறான ஆற்றலால் வெடித்தது. ஏலியானா மற்றும் ரவிக்குள் இன்னும் வளர்ந்து வரும் குவிப்பு எதிரொலியின் விளைவுகள். டாக்டர் மெஹ்ரா ஒரு கல் பலகையில் குவிப்பு நாளாகமத்தை விரித்து சடங்கின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப புரட்டினர். எலாரா, அனன்யா மற்றும் கவி விரைவாக வேலை செய்தனர். பண்டைய ரன்களை தரையில் செதுக்கி எக்கோவை ஒரு பாத்திரத்தில் பிணைக்கும் அளவுக்கு பெரிய வட்டத்தை உருவாக்கினர். ஏலியானாவும் ரவியும் மையத்தில் நுழைந்தனர். சடங்கு தொடங்கியதும் டாக்டர் மெஹ்ரா எச்சரித்தார், எக்கோ மீண்டும் போராடும். ரவி மூச்சு வாங்கினார். பின்னர் நாங்கள் கடுமையாக போராடுகிறோம். பிணைப்பு தொடங்குகிறது. டாக்டர் மெஹ்ரா தனது கைகளை உயர்த்தி மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். ரூன்கள் ஒளிர்ந்தன, தங்க ஒளியுடன் துடித்தன. ஏலியானா தனக்குள் ஏதோ ஒன்று கிழிக்கப்படுவது போல தனக்குள் ஒரு இழுக்கும் உணர்வை உணர்ந்தாள். ரவி தடுமாறினாள். அது வேலை செய்கிறது. ஆனால் பின்னர் காற்றில் ஒரு துளையிடும் அலறல் ஒலித்தது. தரை பலமாக அதிர்ந்தது. ரவியின் மார்பிலிருந்து இருள் அலை வெளிப்பட்டு ஒரு சுழலும் நிழலாக உருவானது. எக்கோ எதிர்த்தது. எக்கோவின் இறுதி நிலைப்பாடு. நிழல் வெளியே வந்து சில ரன்களை உடைத்தது. இருண்ட தண்டுகள் இடிபாடுகள் வழியாக கிழிந்தபோது எலாராவும் கவியும் சிறிதும் தப்பிக்கவில்லை. அனன்யா, நாம் வட்டத்தை பிடிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டார். டாக்டர் மெஹ்ரா, அவரது குரல் அசையாமல் மந்திரத்தை தொடர்ந்தார். ஏலியானாவும் ரவியும் பற்களை கடித்து சடங்கின் இடையில் தங்கள் உடல்கள் பதற்றமடைவதை உணர்ந்தனர். எக்கோவின் சிதைந்த குரல் காற்றை நிரப்பியது. உன்னால் என்னை அழிக்க முடியாது. நான் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். ரவி தனது கைமுட்டிகளை பிடுங்கினார். நீங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏலியானாவின் கண்கள் பொன்னிறமாக மின்னின. ஆனா நாங்க இன்னும் இங்கதான் இருக்கோம். அவர்களுடைய மீதமுள்ள பலத்தை வரவழைத்து கடைசி சக்தியையும் சடங்கில் செலுத்தினார்கள். ரன்களில் இருந்து வந்த தங்க ஒளி பிரகாசமாக எரிந்து இருளை கடந்து சென்றது. பாத்திரத்திற்குள் இழுக்கப்பட்டபோது எக்கோ வேதனையில் கூச்சலிட்டது. இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்ட ஒரு பழங்கால அப்சுடியன் ஷார்ட். ஒரு இறுதி அவநம்பிக்கையான அலறலுடன் குவிவின் எதிரொலி மூடப்பட்டது. பின்விளைவு, ஒரு உலகம் மீட்டெடுக்கப்பட்டது. இடிபாடுகள் மீது அமைதி நிலவியது. புயல் நிறைந்த வானம் தெளிந்தது. காற்றில் பதற்றம் மறைந்தது. ரவி முழங்காலில் சரிந்து பெரிதும் சுவாசித்தார். ஏலியானா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். அவளுடைய உடல் வலித்தது, ஆனால் முழுமையாய் இருந்தது. அனன்யா முன்னோக்கி விரைந்தாள். அது வேலை செய்ததா? டாக்டர் மெஹ்ரா அப்சுடியன் ஷார்ட்டை ஆய்வு செய்தார். அதன் மேற்பரப்பு லேசாக துடித்தது, ஆனால் இருள் அடங்கியது. அவர் தலையசைத்தார். குவிப்பு இறுதியாக முடிந்தது. எலாரா சிரித்தாள். அதாவது நாங்கள் வென்றோம், இல்லையா? கவி நிம்மதியான சிரிப்பை வெளியிட்டார். ஆமாம், நாங்கள் உண்மையில் வென்றோம். ஏலியானாவும் ரவியும் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். நித்தியம் போல் உணர்ந்ததில் முதல் முறையாக அவர்களின் மனம் மீண்டும் அவர்களுக்கே சொந்தமாகிவிட்டது. ஆனால் சீல் செய்யப்பட்ட துண்டிற்குள் ஆழமாக ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. ஒரு கிசுகிசு, அரிதாகவே கேட்கக்கூடியது. இது முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பம் மட்டுமே. அமைதியின் ஒரு தருணம். போர் முடிந்தது. குவிவின் எதிரொலி மூடப்பட்டது. உலகம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. வாரங்களில் முதல் முறையாக ரவியும் ஏலியானாவும் சுதந்திரமாக உணர்ந்தனர். இடிபாடுகளுக்கு அருகில் ஒரு சிறிய நெருப்பை சுற்றி குழு ஒன்று கூடினர். அவர்களின் முகங்களில் சோர்வு எழுதப்பட்டது. டாக்டர் மெஹ்ரா எக்கோவை கொண்ட அப்சுடியன் ஷார்ட்டை பிடித்து அதன் மங்கலான பிரகாசத்தை படித்தார். இதை நாம் எங்காவது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அது எப்போதாவது உடைந்தால். அனன்யா நடுங்கினாள். அதை பற்றி யோசிக்கக்கூட வேண்டாம். எலாரா நீட்டினார். நாங்கள் ஒரு இடைவெளிக்கு தகுதியானவர்கள். உண்மையானது. கவி சிரித்தாள். ஒப்புக்கொண்டேன். கால பயணம் இல்லை, உடல் இடமாற்று இல்லை, பண்டைய தீர்க்கதரிசனங்கள் இல்லை. வெறும். திடீரென்று ஏலியானா விரைத்தாள். ஒரு குளிர் உணர்வு அவள் முதுகுத்தண்டில் ஊர்ந்து சென்றது. ஏதோ சரியாக இல்லை.
ஒரு மங்கலான கிசுகிசு. ரவியும் அதை உணர்ந்தார். ஒரு இருப்பு. அவர் கூர்மையாக திரும்பி இடிபாடுகளை ஆராய்ந்தார். நீ அதை கேட்டாயா? அனன்யா முகம் சுளித்தார். என்ன கேளு. ஏலியானாவின் சுவாசம் ஆழமற்றதாக மாறியது. ஒரு குரல். குழு அமைதியாகிவிட்டது. பின்னர் கிசுகிசு திரும்பியது. நீ என்னிடமிருந்து எதையோ எடுத்துக்கொண்டாய். டாக்டர் மெஹ்ராவின் கண்கள் விரிந்தன. இல்லை, அது இருக்க முடியாது. அப்சிடியன் ஷார்ட் பலமாக துடித்தது, யாரும் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே. அதிலிருந்து ஒரு அதிர்ச்சி அலை சக்தி வெடித்து அவர்கள் அனைவரையும் பின்னோக்கி தள்ளியது. நிழல்களில் அந்நியன். தூசி படிந்தவுடன் இடிபாடுகளின் விளிம்பில் ஒரு உருவம் நின்றது. கருப்பு நிற உடையணிந்த ஒரு உயரமான மனிதர். அவரது இருப்பு இயற்கைக்கு மாறானது. அவரது கண்கள் ஆழமான கருஞ்சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தன. ஏலியானாவின் இதயம் துடித்தது. யார் அது? அந்த மனிதன் முன்னேறினான். அவன் குரல் பயங்கரமாக அமைதியாக இருந்தது. நீ எதிரொலியை மூடிவிட்டாய். ஆனால் நீங்கள் அதை அழிக்கவில்லை. ரவி தனது கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டார். நீ யார்? அந்த மனிதன் சிரித்தான். அதன் சக்தியை பெற வேண்டியவன் நான்தான். டாக்டர் மெஹ்ராவின் முகம் வெளிரியது. சாத்தியமற்றது. பதிவுகள் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அந்நியன் குறுக்கிட்டான். வரலாற்றிலிருந்து நான் அழிக்கப்பட்டதால் அவர்கள் என்னை ஒருபோதும் குறிப்பிடவில்லை. அவர் தனது கையை உயர்த்தினார். டாக்டர் மெஹ்ராவின் பிடியில் அந்த துண்டு நடுங்கியது. நீங்கள் ஒன்றிணைவை நிறுத்திவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் மிகவும் மோசமான ஒன்றை இயக்கவும் செய்தீர்கள். அவர்களைச் சுற்றியுள்ள காற்று இருட்டாகிவிட்டது. ஒரு புதிய போர் தொடங்கவிருந்தது. இந்த முறை கடந்த காலமே அவர்களை வேட்டையாட திரும்பி வந்தது. ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது. அங்கே அணிந்த மனிதன் முன்னேறினான். அவனது சிவப்பு நிற கண்கள் ஒரு அமைதியற்ற தீவிரத்துடன் எரிகின்றன. நீ என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியாது என்று அவன் சொன்னான். எக்கோவை சீல் வைப்பதன் மூலம் தவிர்க்க முடியாததை மட்டுமே தாமதப்படுத்தினாய். ஏலியானா தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். நீ யார்? அந்த மனிதனின் புன்னகை ஆழமடைந்தது. நான் வேரியன், ஒன்றிணைவின் சரியான வாரிசு. டாக்டர் மெஹ்ராவின் கண்கள் விரிந்தன. அந்த பெயர். அது பதிவுகளிலிருந்து அழிக்கப்பட்டது. வேரியன் தலையசைத்தார். ஏனென்றால் அவர்கள் என்னை பயந்தார்கள். அவன் ஒரு கையை உயர்த்தினான். அப்சிடியன் துண்டு வன்முறையில் துடித்தது. எக்கோ இன்னும் வாழ்கிறது. இப்போது அது எனக்குச் சொந்தமானது. அவன் கையின் அலையுடன் துண்டு உடைந்தது. ஒரு அதிர்ச்சி அலையை வெளிப்படுத்தியது. அவர்களுக்கு மேலே வானம் இருண்டு போனது. வேரியனுக்கு பின்னால் ஒரு நுழைவாயில் உருவானது. அது திரிபுபடுத்தப்பட்ட யதார்த்தங்கள் மற்றும் காலவரிசைகள் சரிவதை காட்டுகிறது. நீ வெற்றி பெற்றாய் என்று நினைத்தாய் என்று அவர் கூறினார். ஆனால் உண்மையான மர்மம் இப்போதுதான் தொடங்குகிறது. ரவி முன்னேறினார். நாங்கள் உன்னை தடுப்போம். வேரியன் சிரித்தார். அப்படியானால் தைரியம் இருந்தால் என்னை கண்டுபிடியுங்கள். யாரும் எதிர்வினையாற்றும் முன் அவர் போர்ட்டலுக்குள் மறைந்துவிட்டார். எக்கோவின் சக்தியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார். இடிபாடுகள் அமைதியாகிவிட்டன. எலாரா டாக்டர் மெஹ்ராவை நோக்கி திரும்பினார். என்ன நடந்தது? டாக்டர் மெஹ்ரா தனது கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டார். நாங்கள் ஒன்றிணைவை முடித்துவிட்டோம் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் மிகவும் மோசமான ஒன்றை தொடங்கியிருக்கலாம். ஏலியானா மூச்சை இழுத்தார். அப்போ அவரை கண்டுபிடிப்போம். ரவி தலையசைத்தார். இந்த முறை நாங்கள் அதை நிரந்தரமாக முடிக்கிறோம். குழு உறுதியான பார்வைகளை பரிமாறிக் கொண்டது. அவர்களின் பயணம் முடிவடையவில்லை. இது இப்போதுதான் தொடங்கியது. மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் 3 இல் தொடரும் யதார்த்தங்களின் போர்.